விளங்கும் சாத்திரங்கள் போதவே பிராணமாறு உள்ளது உணர்ந்தோம் இந்த இதிலா பிரகலாதன் தீர்க்கையை பெருமையாய் நாங்கள் பாட கருமுலைக்கு வந்த செல்வன் மனைமகளின் முக்கண்ணல் இருபுறம் ஒரு கொம்பானை பணிந்திட காப்பு தாளைய தரையலை Halo. Halo. Maafkan purni. எங்களது வெள்ளிக்குப்பம்பாளையம் மன்னத்திலே பக்த பிரகலாத நாடல் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை தந்த நாடக ரசிகர்களுக்கும் எங்களது நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை பாராட்டி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை பாராட்டி வேண்டுவதற்கு வேண்டுவன தந்து இரட்சிக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை உங்கள் நாவினாலே அவசியத்தீர்களே. ஆனால் உங்களுடைய பாவம் எல்லாம் தீர்ந்து மோட்சம் சாயுட்சம் என்ற பிரபாதனடியை நீங்கள் அனைவராக அடைவீர்கள். அதனாலே அனைவரும் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து எங்களுக்கு ஒரு பெருமையை தேடி நீங்கள் பலன் அடையும்படி நாடகக்குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கண்ணில் பார்க்க முடியாது, அவன் உருவமற்றவன், ஒளிவடிவானவன், ஓங்கார ரூபன், ஒளிப்புறம்பாய் ஜொலிப்பவன். அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இயன்ற வரையிலே மனதிலே வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவனை தியானித்து வந்தீர்களானால் உங்கள் பாவமெல்லாம் போய் மோட்சம் சாயுத்தலில் இறைவனை. ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு தரமாகிலும் அவனுடைய நாம தியானத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டு வந்தீர்களானால் உங்களுடைய பாவம் எல்லாம் போய் மோட்சம் சாயுட்சம் என்கின்ற அந்த பிரபாவனை கண்டிப்பாக அடைவீர்கள். ஆகவே அமைதி காத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை வேணுமோ அதெல்லாம் இறைவன்கிட்ட கேட்டு நீங்கள் நிச்சயமாக கடைசியில அந்த பிரகலாதன் தோத்திரம் செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு சூடத்தை வைத்து நீங்கள் கொளுத்தி உங்களுடைய கோரிக்கை அங்க வைத்தீர்களானால் அடுத்த வருடம் நாங்கள் இங்கே இந்த கம்பத்தை சுற்றி வரும்பொழுது உங்களுடைய பாவம் எல்லாம் தீர்ந்து மனநோய் இல்லாதவர்கள் மனவழிக்கை, மக்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் மக்கள் வாழ்க்கை, நோய் நொடி எல்லாம் தீர்ந்து சுபட்சமான வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் என்று கூறி எங்களது நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது துவங்க உள்ளோம். அமைதி காத்து இதனை சிறப்பித்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மூசிகவாகனா மோதரத்தக தாமரை கண்ணா விளம்பியல் சூத்திர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக உன்பாதம் நமஸ்தே நமஸ்தே. திருவருள் சேர் மணிமார்பன் திருவடி முடிவேல் சூடி பிரகலாத சீர்கதையை பெருமையாய் அறியே பாட இருபுறம் ஒரு கொம்பானை பணிந்திட காப்போத்தாயே. அண்ட நாயகனை தூணிலே அறிவுருவாய் அழைத்த தொண்ட நாம் பிரகலாதன் தொகுத்திடும் கதையை பாட
சிந்தனை புரியும் செல்வி மனதிலே வாக்கு வந்தால் கண்டருள் புரியும் வேத கலைமகள் காப்பு காப்புரானே அடுமை நானுட கல்லாவோ மாதாவே அடுமை நாடுட கல்லாவோ மாதாவே அடுமை நானுட கல்லாவோ மாதாவே அடுமை நாடுட கல்லாவோ மாதாவே ஆண்டாருளெந்தோவே அம்மா ஆண்டாருளெந்தோவே அம்மா ஆண்டாருளெந்தன் கோவே நம்மா ஆண்டாருளெந்தன் கோவே அம்மா பெருமையாய் தமுடே தரியும் தாயே பெருமையாய் சவுடேஸ்வரி என் தாயே ரதியே பகதியே ஏனம்மா ரதியே பகதியே அம்மா ரதியே பார்வதியே என் அம்மா ரதியே பார்வதியே பெற்ற பிள்ளையை தாய்முகம் பாரம்மா பிள்ளையை தாய்முகம் பாரம்மா பெற பெற்றவளவடுத்தமீ ஏனம்மா பெற பெற்றவளவடித்தமீ அம்மா பெறம்பெற்றவளவடுத்தமீ என் அம்மா பெறம்பெற்றவளவடுத்தமீ அம்மா மற்ற பிள்ளையை கடை கண்ணால் பார்ப்பதோ மற்ற பிள்ளையை கடை கண்ணால் பார்ப்பதும் மனதுக்குண்டான சுகம் வேலம்மா மனதுக்குண்டான சுகம் அம்மா மனதிற்குண்டான சுகா என் அம்மா மனதிற்குண்டான சுகா அம்மா சதுரம்மா ரூபாயும் நூறாடும் தேவாங்க தலைக்க வந்தவளுத்தமீ அம்மா தலைக்க வந்தவளுத்தமீ அம்மா தலைக்க வந்தவளுத்தமீ என் அம்மா தலைக்க வந்தவளுத்தமீ கற்ற கல்வியை நாடும் பிரவசம் செய்ய கற்ற கல்வியை நாடும் தரணும் செய்ய கருணை தந்தாண்டாருள்ளாயே அம்மா கருணை தந்தாண்டாருள்ளாய் கருணை செய்தாண்டருள்வாய் என் அம்மா கருணை செய்தாண்டருள்வாய் அம்மா சிம்மவாதன மீதினில் ஏறியே வாகன மீதினிலேறியே சீக்கிரம் வந்தாருள்ளாயே அம்மா சீக்கிரம் வந்தாருள்ளாய் சீக்கிரம் வந்தருள்வாய் என் அம்மா சீக்கிரம் வந்தருள்வாய் அருமை நானுட கல்லவோ மாதவே அருமை நாடுன கல்லவோ மாதாவே ஆண்டாருளெந்தோவே அம்மா ஆண்டாருளெந்தோவே ஆண்டாருளெந்தன் கோவே என் அம்மா ஆண்டாருளெந்தன் கோவே தகதாம் திகதாம் தலாந்திடும் கை வேதவே மறைகள் ஆண்கும் விளங்கும் சாத்திரங்கள் யாரும் ஓதவே பிராணமார் உள்ளதும் உறங்கும் இந்த இதிலா பிரகலாதன் சீர்கதையை பெருமையாய் பார்க்க வந்திருக்கும் போதில்லா பெரியோர்கள் பாதம் கும்பிட்டு தொழுகின்றோமே தாம் தலாம் தாரைய தாரைய தலைவிடை சீத்தரா கோவிந்தா தேவா தேவாகி நந்தா சீதரா கோவிந்தா தேவா தேவாகி நந்தா மாதவத்தை குந்தவாசு தேவாசு குமார ஜெயா ஜெயா மாதவை முந்தாவா சுதேவா சுகுமார ஜெயா ஜெயா அருளை பீதாபாரம் அகலங்கள் மாணீதரன் கருணை பீதாபார அமரங்கள் மாணீதர கருணை தொட்டவாசு தேவாசு குமார ஜெயா ஜெயா மருணை கோதண்ட கோவா
சலா பத்தர பாரி பாலா பரமஞானி சலா சித்தாமணி கோபால தேரோ மாதுயோல ஜெயா ஜெயா சிந்தாமணி கோபால திருமாலோட ஜெயா ஜெயா நரசிங்க ஆபுதார வாருவை போம ஜெயா ஜெயா நரசிங்க உதார வாருணைக்கு ஓம் ஜெயா ஜெயா சுரதாமுதார பலபத்ர ஜெயா ரமா சத்தாரந்தாமா வாருவை போம ஜெயா ஜெயா கிருஷ்ண பரந்தாமா வருணைக்கு போல ஜெயா ஜெயா விமலனாரை போற்றும் மேலை சந்திரன் போல் விமலனாரை போற்றும் மேலை சந்திரானை போல் கமல ரஞ்சிதன் நேதாருண்ய ஜெகதீஷா ஜெயா ஜெயா கமலரஞ்சிதனே காருண்ய ஜெகதீஷ ஜெயா ஜெயா தத்திங்கத்தோ கோவிந்த தேவா தேவாகி நந்தா ஸ்ரீகர கோவிந்த தேவா தேவாகி நந்த வாசவாமை குந்த வாசுதேவா குமார ஜெயா ஜெயா மானவை குந்த வாசுதேவா சுமார ஜெயா ஜெயா தத்திங்கத்தோ கரலிகதாம் காரியத்தை தளார்ந்து தருகிறதை அட்டராரணித்தவாரனாவை முகவன் கொண்டி வித்தகன் ஒத்தை கொம்பன் முக்கண்ணரைந்து கையே மத்தகம் செய்யும் நல்ல மாமரம் கரத்தில் ஏந்தி வெற்றி வேலவர்க்கு மூத்த விநாயகர் வருகின்றாரே தந்தே முக சுந்தீர தந்தார் சிங்கார குண தந்தே முக சுந்தீர தந்தார் நந்தி முக சுந்தீர சிங்கார தூணா தந்தி முக சுந்தீர தந்தி முகாரி தோ வந்தார் மந்திர பொன்கிரி நந்தி முகாரி நந்திர பொன்கிரீரனே தாதாம் தாதுங்கின மதங்கள் ஆடிட தலாம் தருகிற மலர்களாகிற தாதாம் தாதுங்கின மதங்கள் ஆடிட தாதாம் தருகிற மதங்கள் ஆடிட தத்தரி தோமிதி தள்ளாங்கு தோமிதி தந்தே முக சுந்தீர சிங்கார குணா தந்தி முக சுந்தீர ஆனை மூகம் தூளுங்க ஐந்து கரம் மீளுங்க ஆனை முகம் தோழுங்க ஐந்து காரம் நீரங்க தோண்டிக்காக தூளங்க தோவி திரியனவே தந்தி முக சுந்தீரர் வந்தார் சிங்கார குணா தந்தி முக சுந்தீரர் வந்தார் பேடை வாய தூ
கூலுங்க பெருத்த பூஜம் மேலுங்க வேலை கோயில் கூலுங்க பெருத்த பூஜம் மேலுங்க தொண்டி காய சூழங்க தோமிதி எனவே தந்தி முக சுந்தீரர் வந்தார் சிங்கார தூணா தந்தி முக சுந்தீரர் வந்தார் சிங்கார குண தந்தி முக சுந்திர வந்தார் சிங்கார தூணா தந்தி முக சுந்தீரர் வந்தார் சிங்கார குண தந்தி முக சுந்திர வந்தார் சிங்கார தூணா தந்தி முக சுந்தீரர் வந்தார் கத்திங்கத்தம் தகுதிகளாம் தாதையத்தை தலாமிழையனை அதாவது இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க யாரா இருந்தாலும் ஒரு காரியம் பண்றப்போ பிள்ளையாருக்கு ஒரு சுழி போட்டு பண்ணுவாங்க. ஆச்சா இன்னைக்கு பிள்ளையாருக்கு நாங்க புளி போட்டுக்கிறோம். பிள்ளையார் சொல்லி போட்டு ஆமா அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்றதுக்கு ஐயருக்கு வேணும். பிள்ளையார் பூஜை பண்றது ஐயர் வேணும். ஆமா இல்ல அவரே பண்ணிக்குவாரா? அவர் பண்ண முடியாது. அதனால பூஜை பண்றது பூஜாரி பூஜை பண்ண சொல்லி விடுங்காடிக்கு ஒரு குடும்பத்தோட வந்துக்கிறாங்க. ஐயர் குடும்பத்தோட வந்துக்கிறாங்க. பொண்டாட்டி பிள்ளைதே இல்ல குடும்பத்தோட வந்துட்டாங்க. போட்டு நல்லா வந்திருக்கிறாங்க. உங்கையில் குடலை வீண்டு போகவே தேங்காய் ஏந்தி செம்புடன் பூநூலும் சிறக்கவே வெண்ணீர் அணிந்து அன்புடன் பிள்ளையாக்கு அளவுடன் பூஜை செய்ய நம்பிய குருக்களையர் நலமுடன் தோன்றினாரே. வெதிய வந்தார கூடோ இந்த வெதியரையரும் தோன்றினார். வேதியர் வந்தாரே புரோதின வேதியரையாரும் தோன்றினார். வேதியர் வந்தார வேதங்கள் ஓதிட வேதியர் வந்தாரே வேதங்கள் ஓதின ஆதவ பிள்ளைய தனுதீனம் புத செய்ய வேதியர் வந்தாரே புரோதின வேதியரையாரும் தோன்றினார். காலுவை மேல் போட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து கையால் பிடித்து தாழுவை மேல் போட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து கையால் பிடித்து அந்த வீதி வீராகமாக புரோகித வேந்தன் தோளுவில் அந்த வந்தார். வீதி விலாசமாக புரோகித வேதன் கோடுவில் வந்தார். பட்டுக்கரை சோமாதித்தமாகாய் கட்டே பட்டுக்கரை கோமலித்த பாலாய் கட்டு பட்டுக்கரை சோமாதித்தமாகாய் கட்டே பட்டுக்கரை கோமலித்த பாலாய் கட்டு பாத்திரம் ஏந்திய தோத்திரம் செலவென்று வேதியர் வந்தாரே புரோகித வேதியரையாரும் தோன்றினார். செப்பும் கிடானேரும் செப்பும் தாயிரும் கொண்டு பூமியிலும் தெப்பும் தாயிரும் உண்டு தேங்காயுடைக்கு வைத்து ஓங்கும் கணவருக்கு வேதியர் வந்தாரே புரோதித வேதியரையாரும் தோன்றினார். அப்பம் போரி அவள் முப்பாளம் சக்கரே அப்பம் பொறி அவள் முப்பழம் சக்கரை அள்ளி உள்ளும்படி எள்ளு புண்ணாக்குடன் வேதியர் வந்தாரே புரோகித வேதியரையாரும் தோன்றினார். வேதியரையாரும் தோன்றினார் வேதியரையாரும் தோன்றினார் தகதாம் திகாம் தலாந்திடும் கை ஐயா மாற யாரப்பா புதுசா தெரியுது? எந்த ஊர் நீங்க? ஏப்பா இல்ல கூட்டத்தோட குடும்பமா கும்மாளம் கூட வந்திருப்பீங்க. எங்க இருந்து வர்றீங்க நீங்க? அந்த ஊர்ல இருந்தா? அப்படி ஒரு ஊர் இருக்குதா? அது எந்த ஊர்? அந்த ஊர் எந்த ஊருப்பா? அந்த ஊர்ல இருந்து வர்றீங்களா? அந்த ஊர்ல இருந்து இங்க எப்படி வந்தீங்க?
ஆ. பஸ்ல வந்துங்களா? பஸ்ஸில் வந்தீங்களா? ஆமா. அப்ப எல்லாம் என்னன்னா ஆகாயத்தில் பறந்தா வருவாங்க. நாங்க வந்துட்டு பஸ்ல வந்துங்க. சரி. பஸ்ல வந்து ஆ. அவனாசில இறங்கணும். பஸ்ஸில் வந்து அவனாசியில் இறங்குனீங்களா? அவனாசில இறங்கணும். ஆ. அங்கிருந்து ஆ. ஆட்டோ பிடிச்சு அவனாசியில் இறங்கி ஆட்டோ பிடிச்சிங்களா? பிடிச்சோம். ஆ. ஆட்டோ பிடிச்சு மாட்டை பிடிச்சு ஆட்டோ பிடிச்சி மாட்டா பிடிச்சிங்களா? ஆமா, ஆட்டோ பிடிச்சு மாட்டை பிடிச்சு சரி. கடைசியில வந்து ஆ. அன்னூர் வந்து சேர்ந்தோம். ஆட்டோ பிடிச்சி மாட்டை பிடிச்சி அல்லூர் வந்து சேர்ந்தீங்க. ஆமா சார். சரி. ஆ. ஐயர் பாஸ் அரபாஸ் சொல்லிடும். ஐயர் பாஸ் அரப்பாசியா? சரி சரி சரி. ஆ. ஓஹோ, ஆட்டோ பிடிச்சி அன்னூர் வந்து சேர்ந்தீங்க. ரைட் ரைட். சரி சரி. நான் கூட ஆட்டோ பிடிச்சி மாட்டை பிடிச்சி வந்தீங்கன்னு சொன்னீங்களா? இப்படிதான் ஆட்டோ பிடிச்சி மாட்டை பிடிச்சி எப்படி வந்தாங்கன்னு பார்த்தேன். ஆ. அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணுக்கு போனோம். அன்னூர் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? ஏன் வேற இடம் கிடைக்கலையா? வேற இடமே கிடைக்கல. அவனாசியில் இடம் கிடைக்கலையா? வெயிட்டு கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அங்க இருந்து அப்படியே கால்நடையா நடந்து கால்நடையா நடந்து வந்தீங்களா? ஆமாங்க. எப்படி? கால்நடையா நடந்து வந்தோங்க. சரி. கால்நடையா நடந்து வந்து வெள்ளிக்கும்பாளையம் சேர்ந்தாச்சு. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்தீங்க. வெள்ளிக்கும்பாளையம் வர்ற வழியில காட்டுக்கு ரெண்டுக்கு போனோம். காட்டுக்கு தான் போனீங்களா? சரி. போயிட்டு அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துங்க. காட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டீங்களா? அப்புறங்க என்னய்யா சுத்த சோறாயிரா இருக்க மாட்டேன். ஐயர் மாசம் அரை மாசையா? ஒரு மாசம் போதுங்களா? அதனால தான் நாருங்க. நான் என்னடா அப்படி ஒரு வாதம் வரைக்கும் பார்த்தேன். அரே. சரி. ஒண்ணுக்கு போயிட்டு ரெண்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. சரி. இங்க எப்படி வந்து எதுக்கு வந்தீங்க? வெள்ளிக்கும்பாளையம். வெள்ளிக்கும்பாளத்துல ஒரு விநாயகர் பூஜை பண்ணணும்னு சொல்லி வெள்ளிக்கும்பாளத்துல இரணை நாடகம் நடக்குது. இரணை நாடகம் நடக்குது நேரத்துல கூப்பிட்டாங்க. விநாயகர் பூஜை பண்ண கூப்பிட்டாங்களா? ஆமா, நீங்க பூஜை பண்றீங்களா? நாங்க பூஜை பண்ணா அப்படியா? நல்லா தான் பண்றீங்க பூஜை. ஓ, பூஜை பண்ணுவீங்க அப்படிங்க. அப்புறம் நாம பூஜை பண்ணி எத்தனை பேர் இருக்கு? அந்த அளவுக்கு நல்லா பூஜை பண்ணுவீங்களா? நல்லா பூஜை. ஃபேமஸா? ஃபேமஸ். அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஆமா, நீங்க பூஜை பண்ற இருந்தாங்க. எப்படி உங்களுக்கு எப்படி நம்புறது? நாங்க எங்க ஊர்ல ஒரு விநாயகர் இருக்கிறாரு. வெள்ளிக்கும்பாளத்துல எண்ணெய் நாடகம் இருக்குது. அதுக்கு விநாயகர் பூஜை பண்ணணும். அதுக்கு ஐயர் தான் நானே தேடிட்டு இருக்கிறேன். 5 டிகிரி வாங்கியிருக்கிறேங்க. 5 டிகிரியா? 5 டிகிரி வாங்கி. அப்படியா? எங்களுக்கு பட்டயத்து காட்டுங்களா? அடடா. ஓ, ஓ, நீங்க வாங்குற பட்டயத்தை பார்த்தா இந்த மருதுமலை பக்கத்துல பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்குது இல்ல, அந்த பல்கலைக்கழகத்திலே வாங்குற பட்டயம் மாட்டிருக்குது. அமெரிக்கா அண்ணா யூனிவர்சிட்டிலே படிச்சுட்டு வந்தாங்க. அமெரிக்கா அண்ணா யூனிவர்சிட்டியா? அப்படி ஒரு யூனிவர்சிட்டி நான் கேட்டதே இல்லையா? நம்மளுக்கு இருக்குதுங்க. மருதுமலை பக்கத்துல பாரதியார் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப நீங்க பட்டயம் வாங்கிக்கிறீங்க. நீங்க இப்ப இது பார்க்கும்போது இந்த பட்டயத்தை பார்க்கும்போது நீங்க பூசை பண்ற இருந்தா தெரியுது. எங்க ஊர்லயுமே விநாயகர் இருக்கிறாங்க. விநாயகருக்கு பூசை பண்றவன அந்த விநாயகருக்கு பூசை பண்றதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஜாமானுக்கு வாங்கிட்டு வந்து நான் கொடுக்குறேன். நீங்க பூசை பண்ணலாம். இப்படி சொல்லி பார்க்கலாம். இந்த விநாயகர் ஆமா, உங்க பேர் என்ன? பேரே சொல்லலையா ஐயா? உங்க பேர் என்னன்னு? கிசு முசு ஐயரா? கிசு முசு ஐயரா? அப்படி ஒரு பேர் இருக்குதா? கிருஷ்ணசாமி ஐயர். ஓ, கிருஷ்ணசாமி ஐயரா? உங்க பேர் அதுதானா? ஆமா, இந்த குஞ்சு குழுமெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்கீங்க. நாரமணி ஐயரா? அப்ப நார வச்சிருவீங்கப்பா. ஆமா, ஓட்டேரி நரி. அப்படி ஒரு ஐயர் பேர் இருக்குதா? அப்படி ஒரு ஐயரா? ஆமா, நீங்க குளிச்சு 1 மாசம் ஆகுறீங்கன்னு சொல்றீங்களா? குளிச்சு நம்ம சிறுமுகையில பவானி ஆறு ஓடுது. நீங்க போய் நல்ல முறையா பியர் சோப்பு வாங்கி போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஐயருக்கு அந்த பழக்கம் யாராவது பண்ணுவாங்களா? குளிக்கிற பழக்கம் உங்களுக்கு கிடையாதா? நீங்க பல்லு விளக்கிருக்கீங்களா?
நானா 6 மாசத்துக்கு விட விளக்குறேன். என்னால ஒரு பேஸ்ட் கம்பெனி எடுத்து சாதிட்டாங்க நம்ம ஜாதியில. அப்படியா? அப்ப சரி, எனக்கு பல்லு வேலைக்கு பல நீங்க என்ன பண்றீங்கன்னா யானையில குடும்ப யானை வளர்க்குது, யானை டாபர் பேஸ்ட் போட்டு வளர்க்குது. நான் பல்லு வளர்க்கறது இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா குடும்பத்தோட போய் அந்த பவானி ஆத்துல முழுங்கி எந்திரிச்சு வந்துட்டீங்கன்னா இந்த ஐயருக்கு பூசி பண்ணிடலாம். சரி. போங்க, போய் பவானி ஆத்துல போய் முழுங்கிட்டு வாங்க. போங்க வாங்க, முழுங்க முழுங்க. பிடிக்கிட்டு வந்துட்டீங்களா? எங்குமே முழுகுறது. பவானி ஆத்துல உங்க போனா உளிதான் இருக்கு. முதலையெல்லாம் கிடையாது, முதல்ல ஒரு பக்கம் முதலையெல்லாம் கிடையாது. அள்ளி ஒரு பக்கம் வருது. ஏதோ பட்டை மீன், கெண்ட மீன், கெளுத்தி மீன் இருக்கு பவானியாத்துல. அது என்ன எனக்கு பார்த்து சரி, குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஐயருக்கு பூசை பண்றதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு சொன்னீங்கன்னா வாங்கி கொடுத்துடலாம். விநாயகர்களா விநாயகர் பாக்குறீங்க, பார்த்தது இல்லையா விநாயகர்? ஐயர்னு சொல்றீங்க, விநாயகர் பார்த்தது இல்லையா? 1000 கோகனட் வேணுங்க. 1000 கோகனட்டா? ஓ, 1000 கோகனட் வேணுங்க. வாங்கிக்கலாம். கோகு நேத்து. சரி, 1000 தேங்காய் வேணுங்கன்னு கேட்டீங்க. ஒரு ஒரு விநாயகர் பூசை பண்றதுக்கு 1000 தேங்காயா? நான் அமெரிக்கால இது அநியாயமா இருக்கு ஐயா. சரி, ஒரு தேங்காய் வாங்கிக்கிறேன். 10 தார் பனானா வேணுங்க. 10 தார் பனானாவா? ராமச்சந்திரா, 10 தார் பனானா அப்படின்னா? பனானா தெரியாதுங்க. பனானான்னு நான் சிகரெட் கேள்விப்பட்டிருக்கிறேன். பனானா 10 புகை விடுவாங்க. 10 தார் வாழைப்பழம் வேணுங்க. வாழைப்பழமா? பனானா அதுதான் வாழைப்பழமா? சரி, வேற வேற வேற. அடுத்தது சொல்லையா. சந்தனம் 2 கிலோ. சந்தனம் 2 கிலோ. வேற டக்கு டக்குன்னு சொல்லு. 1 கிலோ. 5 கிலோ. வீட்டுல எதெல்லாம் இல்ல சொல்லுங்கடா. சீக்கிரம் பண்ணுங்க. வீட்டுல கடலை இல்லையாமா? நல்லெண்ணெய் இல்லையாமா? கடலை 2 லிட்டர். அரிசி 1 மூட்டை. ஏன் நல்லெண்ணெயில தீம்பத்துக்கிற நல்லெண்ணெய் வாங்க மாட்டீங்களா? அடே உங்க அம்மா என்ன சொல்லியிருந்தா சொல்லுங்கடா டேய். இல்லைன்னா அரிசி போடுவோம் உங்க அம்மா. சீக்கிரம் சொல்லியிருந்தா மூடி கட்டலாம். காய்கறி பேக்கல. சரி, நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துறோம். வாங்கிட்டு வந்து பூசி பண்ணுங்க. மந்திரத்தை ஓதி பூசி பண்ணு பார்க்கலாம். மந்திரத்தை ஓதுனாங்களா? பூசி பண்ணுங்க. விபூதி பட்டம் பிடிக்கலாங்க முதல்ல. ஐயர் விநாயகர் முன்னாடி விடுவாங்க, குப்பர் திரும்பி விடுவாங்க. உங்க பூசி பிடிச்சானா? அருமையான ஐயரியா, அருமையா பட்டம் கொடுக்கிறீங்க. சரி, வை வை வை. மந்திரத்தை ஓதுமா? இல்ல பூசை பண்றாரு, மந்திரத்தை ஓதுங்க. ओम शुक्लां वरदं विष्णु शशिवर्धं चतुर्भुजं श्रीविघ्नभगां तहे ओम शुक्लां वरदं विष्णुं शशिवर्धं सर्वविघ्नोपशान्तये मूषिका वाहन मोदकस्थ सामनकर्ण विनम्बिर सूत्र वामन रूप महेश्वर रुद्र विघ्न विनायक पाद नमस्तुते ஏகம்பனே சிவ ஏகம்பனே சிவ ஏகம்ப மகதேவாரி தரரே ஏகம்பனே சிவ ஏகம்பனே சிவ ஏகம்ப மகதேவாரி சரணே. கம்பனி மாதா பாதவி புத்தா யாம் செய்யும் பூஜைக்கு நந்தரம் தருவாய் நாரணி மாதா பார்வதி புத்ரா யாம் செய்யும் பூஜைக்கு நல்வாரம் தருவாய். ஆலத்தை உண்டால் அமுத கணேசா மேலை சிதம்பரமே தில்லை வாசா ஆலத்தை உண்டாமுத கணேசா வேலை சிதம்பரமே தில்லை வாசா. சுந்தர மூர்த்திக்கு தூது செந்திரே ஊரதத்த
காணல் தேடுவ கையில் கனிகொண்ட நீரே வெள்ளாளடிபட்டு காற்று கொண்டீரே காண வேடுவ கையில் கனி கொண்ட நீரே பில்லாலடிவட்டு மேன்மை கொண்டீரே வீடு கோரு பிள்ளை குடிகொண்ட நீரே வெள்ளாளடிபட்டு மேன்மை கொண்டீரே வீருக்கு ஒரு பிள்ளை கூடி கொண்டீரே ஏகம்பனே தீவ ஏகம்பனே தீவ ஏகம்ப மகதேவரி தரரே ஏகம்பானே சிவ ஏகம்பானே சிவ ஏகம்பா மகதேவா ஈஸ்வரனே ஏகம்ப மகதேவாய் ஈஸ்வரனே ஏகம்ப மகதேவே ஈஸ்வரனே ஏகம்ப மகதேவாய் ஈஸ்வரனே தகதாம் திகழாம் தலாந்துலரில் உண்டை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடம் இந்த நாடகத்தின் சிறப்பை மக்களுக்கு உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். துபாய் ராமலிங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நான் புதுசாக வந்து சொல்லிக்க வேண்டியதில்லை. இந்த எங்கள் அம்மா பிறந்த ஊர். ஒவ்வொரு தடவையும் சின்ன வயசுலேருந்து இந்த இணைய நாடகத்தை கேட்டு கேட்டு அதில் இருக்கிறது எனக்கு பழகி நான் இந்த இசைக்கும் இந்த நாடகத்துக்கும் ஊறி போயிட்டோம். நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் இந்த ஆன்மீக உணர்வு இல்லைன்னு அந்த படிப்புக்கு அர்த்தமே இல்லை. கற்றவனால் ஆய பயனன்கள் வாலறிவன் நற்றால் தொழாரடின்னு திருமணம் சொல்லியிருக்காரு. நான் என்ன படித்தாலும் ஆண்டவோட காலடி வணங்கினாலும் அதுக்கு கிடையாது. இங்கே இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த ஆன்மீக இதில் நீங்கள் கலந்துக்கிறதால என்ன ஆகுதுன்னா மனசில் அமைதி கிடைக்கும், ஆண்டவரோட அனுகிரகம் கிடைச்சி வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் கிடைக்கும். நம்மளுக்கு இன்னும் சில விஷயத்த சொல்றதுக்கு எங்கள் மச்சா ராமசாமி கூட ராமசாமி கிட்ட அவங்க வந்திருக்காரு. அவரை கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக நான் பேச சொல்றேன். ஓம் நமோ நாராயணாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். கடவுளுடைய அனுகிரகத்தாலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் வெடிக்கப்புறம்பாளையம் இளைஞர் நாடக சபாவுடைய நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பாலும் இந்த வருடமும் இந்த கைங்கரியத்தை செய்யும் பாக்கியம் கிடைத்திருக்கு உங்கள் எல்லாருக்கும். தவிர உங்களுக்கு இல்லாம இந்த ரவி சவுண்ட் சிஸ்டம் ரவி என்று சொல்லும் தினகரனுக்கும் நன்றி. ஏன்னா அவர் ஈடுபாடா இந்த கைங்கரியத்தை அவரும் தெரியும். மச்சான் ராம சொன்ன மாதிரிங்க இந்த பழங்கால கலையை இன்னும் எவ்வளோ வருஷம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும்னா இளைய தலைமுறைகளை இதில் சேர்த்தணும். இந்த சத்சங்கத்துக்கு சேர்த்து அவங்கள பழக்கி இன்னும் பல வருடங்களுக்கு அப்படியே தொடர்ந்து அவங்களுக்கு இந்த பாடங்களை புகட்டி இதை ஈடுபாடோடு செய்கிறதாக பண்ணுங்க. அம்மாமாருங்கெல்லாம் குழந்தைங்கள போன செய்யலாம் சொன்னேன். சத்சங்கத்துக்கு கண்டிப்பாக குழந்தைங்கள போவீங்க. வெறும் டிவி செல்ஃபோனை வந்து குறைச்சி சத்சங்கம் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமையாவது பஜனைக்கோ கோயிலுக்கோ கூடுற மாதிரி. மற்ற பகுதிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்ச்சு, வெள்ளிக்கிழமை முஸ்லீம்ஸ் மசூதி தான் இத்தினோண்டு குழந்தைங்களுக்கு போகுது. நம்ம வந்து அந்த மாதிரி இல்லை. அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அது என்ன பாருங்க, அதனால தான் இங்கே நாளும் இது டெவலப் ஆகணும். அதே மாதிரி இந்த செய்யணும். நம்ம குழந்தைங்க வந்து படித்து வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் போயிருக்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரி கைங்கர்களுக்கு அவங்களால இயன்றது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீக உணர்வும் இது நல்ல சீரும் சிறப்புமாக நடக்கும். அதனால் அவங்களுக்கும் இதை சொல்லுங்க. கடவுள் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆழம் எல்லா விஷயங்களையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய கொண்டிருக்கிற ஜெகதீஷ் அவர்களை பேசுகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். பக்த பிரகலாதன் இணை நாடகங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். மொங்கம்பாளையத்தில் இணைய நாடகம் சிறப்பாக செயல்பட்டு வேஷம் கட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த நாடகத்தை வந்து எங்கள் முன்னோர்களெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்த எங்கள் தலைமுறைகள் வந்து கரெக்டாக பின்பற்றல. அதனால் நாங்கள் பயன்படுத்தின இரணியரோட தலையை வந்து வாக்னா கொம்பு குழுவினருக்கு நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து அங்கேயும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வாத்தியார்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. வெளிக்குடும்பத்துலேருந்தே வாத்தியார் வந்திருந்தார்.
ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கள் ஊரில் ஆரம்பித்த அந்த கலையை வந்து நாங்கள் பின்தொடர முடியல. ஆனால் வருஷம் வருஷம் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை பார்த்து அதை நாங்கள் ஒரு ஆத்ம திருப்தி அடைஞ்சுக்கிறோம். இந்த கலை இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த கலை மென்மேலும் வளரணும்னா அதை நீங்கள் கொண்டு போய் சேர்த்த இடத்துல பொதுமக்களாகிய நீங்களும் நாங்களும் இருந்து இந்த கலையை மேலும் மேலும் பல இடத்துக்கு வளர்றதுக்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக ஊன்றுகோலாக இருக்கணும். இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்ககிட்ட நான் தெரிவித்துக்கிறேன். இந்த கலையை சிறப்பாக நடத்தி வருகிற விழாக்குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. ஆணிசேல் வெங்கடேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்குப்பம்பாளையம் ஊரைச் சேர்ந்த செட்டுமை எஜமானர் அவர்களை வணங்கி, இரணிய நாடகா வெள்ளிக்குப்பம்பாளையம் இரணிய நாடக சபா குழு வழிகாட்டி தலைவர் வி கோவிந்தராஜன் அவர்களை வணங்கி, எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வரவேற்று அருமையான வாய்ப்பை கொடுத்த குழுவினருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரணிய நாடகம் பல வருடங்களாக நடந்து வருகிறது. இனிமேல் கொண்டு இது மாதிரியான ஒரு கலை உருவாவது ரொம்பவும் கடினம். இது மாதிரியான பாடல்களை எழுதி வேஷங்களை அமைத்து ஒரு மெட்டு அமைத்து இனி வரும் காலங்களில் இது மாதிரியான கலை உருவாகாது என்பது எனது ஒரு திட்டமான குறிக்கோள். ஆக இந்த கலையை நீங்கள் பொதுமக்களாக அனைவரும் ஏற்றுக்கொண்டு ரசித்து பார்த்து கலையை மேலும் மேலும் வளர உதவி செய்ய வேண்டும் என்றும், இந்த கலையானது மேலும் வளர்ந்திட இளைஞர்கள், நமது ஊரை சேர்ந்த இளைஞர்கள் முன்வந்து அந்த ஒரு பக்தி பரவசத்தை மேற்கொண்டு அந்த வேஷங்களை ஏற்றுக்கொண்டு நமது பெரியோர்களுக்கு உதவிகரமாக இருந்தால் இந்த கலை மேலும் மேலும் வளரும் என்பது எனது அபிப்பிராயம். மேலும் இந்த இரணிய நாடகத்தை எதற்காக பார்க்க வேண்டும் என்னும் ஒரு சிறு கருத்தையும் இங்கு கூற நான் விரும்புகிறேன். அதற்காகவே ஆரம்ப சிவகுமாரிடம் பேச வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதாவது நிறைய பேருக்கு தெரியாது, இரணிய நாடகத்தை பார்த்தால் அந்த வருடத்தில் அந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்லது நிறைய நடக்கும் என்பது ஐதீகம். இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்குங்க. இந்த இரணிய நாடகத்தை பார்க்கறதுக்கு வேண்டிய நாங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கோயம்புத்தூர் மெட்ராஸ் அந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்து பார்த்துட்டு போறாங்க. காரணம் வந்து அது என்னன்னு தெரியல, அந்த ஸ்ரீமன் நாராயணனோட என்னன்னு தெரியல. இரணிய நாடகத்தை பார்ப்பவர்களுக்கு அந்த குடும்பத்தில் அந்த வருடத்தில் நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும். என்னோட அனுபவத்துல நான் என் குடும்பத்தில் நடந்ததை சொல்றேன். அதனால உங்களுக்கு சொல்றதுக்கு நான் கேட்டுங்க. என் பையன் +2 படிக்கும் போது MBBS சீட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருந்தது. அந்த வேண்டுதலை வந்து நம்ம நிறைய கோயிலில் நம்ம வீட்டில் மிஸ்ஸஸ் போய் எல்லாம் வேண்டுதல் பண்ணி எல்லாம் பண்ணி இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், இரணிய நாடகத்தை போய் பார்த்து வந்துடலாம். அவன் +2 படிக்கும் போது பார்த்துட்டு வந்துடலாம், நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் வந்து என் பையனை கூப்பிட்டு வந்து 2012 நினைக்கிறேன் இரணிய நாடகத்தை நாங்கள் பார்த்துட்டு போனோம். 2013 ஆண்டவன் நல்லால எங்கள் பையனுக்கு MBBS சீட்டு மெரிட்லேயே கிடச்சிது. நல்லா மார்க் வாங்கி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் படித்தார். அந்த ஒரு நன்றி கடனுக்காக என் பையன் நான் இப்போ கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவர் இப்போ MBBS முடிச்சு MD முடிச்சு CSC ஹாஸ்பிட்டலில் ஜெனரல் பிசிஷியனாக டாக்டராக இருக்கார். அந்த அவனை வர சொல்லி நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நிச்சயமா உங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும். வருஷம் வந்து இரணிய நாடகத்தை பாருங்க, நிச்சயம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அன்பார்ந்த நாடக ரசிக பெருமக்களே, நமது இரணிய நாடக சபாவிற்கு நமது மேட்டுப்பாளையம் ராமசாமி அண்ணன் விஜயா குடும்பத்தார் அவர்கள் நமது நாடக விழாவிற்காக ஒலி அமைத்து உபயம் தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது பாவா துபாய் ராமலிங்கம் அன்னபூர்ணா அவர்கள் நமது நாடக சபாவிற்காக ரூபாய் 15,000 வழங்கியுள்ளார்கள். அவர்களது குடும்பம் நோயற்ற வாழும் பரிவற்ற செலவும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நமது நாடக குழுவின் சார்பாக நமது நாராயணமூர்த்தியை அன்போடு வேண்டிக் கொள்வோம். நன்றி. பணிகள் கொண்டு வரிசை தொட்டு சட்டமாசாகும் போலும் தலைக்கிடும் வயிறோ கொண்டே இஷ்டமாய்
ஆயுதம் போட்டும் இரண்யராஜன் வாசல் காக்கும் அத்தான சந்தோஷி வந்து அடபுடன் தோன்றினாயே தகலாம் தாளைகள் கரிகளை அகம வீரப்பராகம் இரணிய அத்தான சந்தோஷி வந்தாரையா அகம வீரப்பராகம் இரணிய அத்தான சந்தோஷி வந்தாரையா அக்கம வீரப்பராகம் இரணிய அத்தான சந்தோஷி வந்தாரையா அகம வீரப்பராகம் இரணிய அத்தான சந்தோஷி வந்தாரையா அத்தான சந்தோஷே வந்தாரையா அத்தான சந்தோஷே வந்தாரையா கரிகளாம் காலையத்தை காதலிகளை அரட்டி ஆதட்டி வீரட்டி வீரட்டி அத்தான சந்தோஷி வந்தாரையா ஆரட்டி ஆரட்டி வீரட்டி வீரட்டி அத்தான சந்தோஷி வந்தாரையா ஆருண்ட பாறையும் வீருண்ட மூலியும் அத்தான சந்தோஷி வந்தாரையா ஆருண்ட பார்வையும் மீருண்ட மோடியும் அத்தான சந்தோஷி வந்தாரையா அத்தான சந்தோஷி வந்தாரையா அத்தான சந்தோஷி வந்தாரையா அத்தான சந்தோஷி வந்தாரையா அந்த தண்டிடும் கொண்ட இரண்டிய அத்தான சந்தோஷி வந்தாரையா அந்த பாடிந்தேடும் கொண்டாயிரணிய அத்தான சந்தோஷி வந்தாரையா அந்த தண்டிடும் கொண்ட இரண்டிய அத்தான சந்தோஷி வந்தாரையா அந்த பாடிந்தேடும் கொண்டாயிரணிய அத்தான சந்தோஷி வந்தாரையா அத்தான சந்தோஷி வந்தாரையா அத்தான சந்தோஷி வந்தாரையா கத்திங்கத்தும் கலைகளா காலயத்தை தயார் செய்யத்தை கையில் தொண்டை இருக்குது ஜாக்கிரதை. யாரப்பா நீங்க எந்த ஊரு? எந்த ஊருப்பா நீங்க அத்தா கோமாளி மாதிரி கோமாளி தானா ஆமா கோமாளி இங்க எப்படி வந்தீங்க என்ன சமாச்சாரம் போன வாரம் 6 மணிக்கு போன வாரம் 4 மணிக்கு என்னாச்சு போன வாரம் 4 மணிக்கு சுக்குவாசம் இருக்குது சரி அப்படியே வந்தது பத்திரிக்கையில் போட்டாங்களா பத்திரிக்கையில் இரண்டையும் நாராயணன் போட்டாங்களா அப்படியா ஆடுதானே சாமி இல்ல வதிர் மட்டும் ஆடுது மாசம் 2 லட்சம் எடுக்குது ஆமா போ தெரியாம யாரும் கேட்கறேன் நானு நீ யாரு என்ன சம்சாரத்துக்காக வந்த என்ன சமாச்சாரத்துக்காக வந்த அப்படி சொல்லு கோயம்புத்தூர்ல இருந்து பாயிண்ட்ல வந்தியா எப்படி பாயிண்டா கோயம்புத்தூர் பாயிண்ட் வண்டி வந்தியா எப்படி அப்படி வந்து இப்படி இறங்கினியா சரி எதுக்கு இறங்கினீங்க வெளிக்கும்பாலத்துல எண்ணெய் நாடகம் வெளிக்கும்பாலத்துல எண்ணெய் நாடகம் நடக்குது அப்படியா அதுக்கு வந்தியா காசுக்காக கூத்தாடுறா நீ அப்ப கோமாளிகிரி சரியாத்தான் இருக்குது ஐயா கோமாளிகிரி சரியாத்தான் இருக்குது காசுக்காக கூத்தாடுறாள் இப்படித்தான் ஆடுறா நல்லா தான் ஆடுற தம்பி மகராஜ் வந்துட்டு காசுக்காக கூத்தாடுற அப்ப பக்கத்துல போயிட்டு வண்டியா இருக்குது சரி நீ என்ன சம்சாரத்துக்காக வந்த என்ன சமாசாரத்துக்காக வந்து சொல்லு இரண்ய மகாராஜ் வர்றாரா முன்னாடி வந்தேன் இரண்ய மகாராஜ் வர்றாரு நீ முன்னாடி சொல்றதுக்கு வந்தியா இரண்ய மகாராஜ் வர்றாருங்க
ஆ. பிரியல எண்ணெயில இருந்து பியவா அப்படின்னா ராஜ் மீன் பியவா ஓ எண்ணெய் மகராஜுக்கு பிய வாட்சி மீன் ஐயா வாட்சி மீனாட்ட தெரியுது நீங்க ஆ. அடாடாடாடா. அதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் பெருசா தெரிஞ்சு வகையில எண்ணெய் மகராஜ் வர்றாரு நீங்க என்ன பண்றீங்கன்னா உஷார் சொல்லிட்டு போங்க எண்ணெய் மகராஜ் வர்றாரு உஷார் 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 ஓ ஓ சரி ஓ